அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நாம் ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக செய்கிற சட்னி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, சேம் டைம் ரொம்ப டேஸ்டியான ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த சட்னி எப்படி செய்து இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சட்னிக்காக ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு எம்டி கடாயில் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துருக்கேன். ப்ளஸ் அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது மூணுத்தையும் போட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிட்ட பிறகு இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளையில் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளையில் தான் இதில் இம்பார்ட்டன்ட். இது போட்டு தான் நல்லா இந்த சட்னி ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கிங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த ரோஸ்ட் ஆகிற டைமில் எள்ளு வெடிக்கும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க. நல்லா ஆறிட்ட பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு அதில் ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டுக்குங்க. கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ப்ளஸ் ஒரு 3 பச்சை மிளகாய். இதில் பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது கூட நான் ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசலாம் நல்லா போகணும். அந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கிற அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த ஆயிலில். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுட்ரு, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக புளி சேர்த்து தேவையான அளவு உப்பு, நான் இதில் கல் உப்பை ஆட் பண்ணுறேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதில் கடலைப்பருப்பு, அந்த தனியா, உளுத்தம்பருப்பு நம்ம அரைச்சி பவுடராக சேர்த்தோம்ல, இதில் பவுடராக சேர்த்து அரைக்கும் போது தான் இது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். ஒருவேளை நம்ம முழுசாக இதில் சேர்க்கும் போது சட்னியில் சரியாக அது அரைப்படாது. சட்னியோட டேஸ்ட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல், சேம் டைம் வெங்காயம் தக்காளிலாம் தெரிகிற மாதிரி சரியாக அரைப்படாமல் இருக்கும்ல, அந்த மாதிரியே இல்லாமல் 2த்துக்கும் நடுவில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சூப்பர் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது தாளிக்கலாம் தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.